சிலைகள் புகைப்படங்களுடன் தமிழர் பகுதியில் கரையொதுங்கிய மர்ம பொருள். கடல் மேல் வந்த வீட்டால் பரபரப்பு, குவியும் மக்கள். பட்டப்பகலில் கடத்தப்பட்ட கண்டி மாணவி விவகாரம். கடத்தல்காரனின் தாய் வழங்கிய வாக்குமூலத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. பின்னணியில் கசிந்த விடயங்கள் என்ன? மாடுகளுக்கு புல் கொண்டு சென்ற அரச வாகனம். அனுர தரப்பு எம்பிக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டு. இலங்கையில் தின்மீன்கள் வாங்குவோர் அவதானம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமுலாக்கப்படவிருக்கும் அடுத்த திட்டம். இம்மாதம் முதல் அறிமுகமாக உள்ள டிஜிட்டல் அடையாள அட்டை. அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். மீண்டும் மொட்டு கட்சி மீண்டெழும். இனிவரும் காலம் எமக்கு வெற்றிதான், நம்பிக்கை வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ. அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த தந்தை மற்றும் மகள். கட்டுநாயக்கவில் கைது. ஜாலில் பட்ட திருவிழாவில் கிளீன் ஸ்ரீலங்காவுடன் பறந்த ஜனாதிபதி அனுர. கோலாகலமாக நடைபெற்ற பட்ட திருவிழா. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக கடல்நிலை மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, நிலநடுக்கம் போன்ற பல அனர்த்தங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது. இந்நிலையில் குறித்த மர்ம வீடானது மியன்மார், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் கரையொதுங்கிய மர்ம வீட்டினை பார்வையிடுவதற்கு பல மக்கள் சென்று வருகின்றனர். கம்பளை தவுலுகல பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை போலீஸ் நிலையத்தில் வைத்து தெரிவிக்கும் போது, தனது சகோதரியின் மகன் தன்னுடைய மகளை கடத்தி பெரும் தொகை பணத்தை கப்பமாக கோரியதாக தெரிவித்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்ட மாணவி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து பிரதான சந்தேக நபரின் தாயார் மாணவியின் தந்தை சுமத்திய குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார். கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவி தன்னுடைய சகோதரனின் மகள் என்றும் தனது மகனை சகோதரருடைய குடும்பத்தார் ஏமாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னுடைய சகோதரனுக்கு வழங்கியதாகவும், இந்த பணத்தினை கொண்டு வாகனங்களை வாங்கியதோடு தன்னுடைய சொந்த தேவைகள் அனைத்தையும் தன்னுடைய சகோதரன் பூர்த்தி செய்து கொண்டதாகவும், தனது சகோதரனுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்வதாக குடும்பத்திற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் பெரும் தொகை பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய மகனை தனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக அந்த தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை கடத்திச் செல்லப்படும் போது தனது தந்தை மீது தவறில்லை என்றால் அந்த மாணவி அம்பாறை வரை செல்லாமல் இடையிலேயே கத்தி கூச்சலிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாமே. தனது தகப்பன் மீதிருந்த தவறை உணர்ந்ததனாலேயே மாணவி அமைதியாக சென்றதாக குறித்த தாயார் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். கடத்தலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரையும் வேனின் சாரதியினையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனத்தில் மாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் அலுவலகம் கோரியுள்ளது. குறித்த வாகனம் சுற்றுலா பிரதியமைச்சர் ருவன் ரணசிங்கவின் பிரத்யேக செயலாளரால் பெறப்பட்டு பதுளை மாவட்டத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விலங்குகளுக்கு தேவையான புல் இந்த வாகனமூடாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரவிய படங்களோடு அமைச்சகத்திடமிருந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்படுகின்ற டின்மீன்களில் பாதியளவான டின்மீன் உற்பத்திகள் எதுவித தரச்சான்றிதழ்களும் அற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மாத்திரமே தரச்சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளன. அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் 48 வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தரச்சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்படுகிறது. அத்துடன் ஏனைய 13 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எவ்வித தரச்சான்றுகளும் வழங்கப்படாத நிலையில் அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்துவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையினை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார்.
புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும், அத்துடன் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு சுமார் 20 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் அதில் பாதியினை இந்தியாவின் உதவி மூலம் பெற எதிர்பார்ப்பதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இனிவரும் தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் அதேவேளை நாம் மீண்டெழுவோம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வீழ்ந்துவிட்டது, இனி அந்த கட்சிக்கு மீளெழுச்சி இல்லை என்று எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது என்றும், இறுதியாக நடைபெற்ற 2 தேர்தல்களும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் கூட நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம். இனிவரும் தேர்தல்கள் எமக்கு சாதகமாகவே அமையும் வேளை வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும். தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இரத்தின கற்களை கடத்த முயன்ற சீன நாட்டவர் ஒருவரும் அவரின் மகளும் சுங்க அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 45 வயதான ஆண் மற்றும் அவரின் 21 வயதான மகளை சுங்க இலங்கை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சோதனையின் பொழுது அவர்களின் ஆடைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1,74,50,875 ரூபாய் பெறுமதியுடைய இரத்தின கற்களின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் மாபெரும் வினோத விசித்திர பட்டப்போட்டி நடைபெற்றுள்ளது. குறித்த பட்டப்போட்டியானது கடந்த 14ஆம் தேதி உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கலந்து கொண்ட அதேவேளை பறக்கவிடப்பட்ட பட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புகைப்படத்துடன் தூய்மையான எதிர்காலம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பட்டமும் பறக்கவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாருங்க, அனுரகுமார திசாநாயக்க பிறக்கிறார் பட்டத்துல இலங்கை ஜனாதிபதி. மேல விஜய் இந்த படம் வந்து ஒட்டி இருக்கிறார்.